அம்மாச்சி, தேனுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாம பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் புரியலையே எனக்கு. என்னை பத்தி உனக்கு அவ்வளவுதான் தெரியுமா? இப்ப பண்ற வேண்டுதலே அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காம இருக்கிறதுக்குதே. அது எப்படி? என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ஆமாச்சி அம்மாச்சி, அவ வரா வரா. என்னாச்சு? கொஞ்சம் நடக்க கஷ்டமா இருக்கு. எல்லாம் சரியா போயிடும். எப்படியோ வேண்டுதல் முடிஞ்சிருச்சுல்ல. உன் அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? நீ ஏதாவது சொன்னியா? இல்ல, நானும் எதிர்பார்க்கல. சரி சரி. நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க வேண்டினது எல்லாமே நடக்கும். ஐயா, புது ஜோடிங்க இன்னைக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்க போதுங்க. ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. ஆத்தா, ஆத்தா. அம்மாச்சி, இங்க பாருங்க. அம்மாச்சி, சாமி இறங்கி என்ன கேட்ட நீ? என் பேரனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குமா. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கோம். அப்படி எதுவும் நடந்தா பெரிய பாவமாகிடும். என்ன சாமி சொல்றீங்க? இந்த பொண்ணுக்குள்ள அம்மன் இறங்கி இருக்கா. அவ செஞ்ச வேண்டுதலை பார்த்து மனசு குளிர்ந்து அவ மேல அம்மன் இறங்கி இருக்கா. அம்மா, அம்மா தாயே, அம்மா தாயே. எல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க எந்த சடங்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு தானே அத்தை குறிச்சிருக்கோம். ஆமா சாமி, கல்யாணம் ஆயிருக்கு. நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நடக்க கூடாது. மீறி நடந்தா அது சாமி குத்தமாயிடும். ஐயோ ஐயோ ஆத்தா, குடும்பத்துல குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும். வேணாமா, இது அம்மாவோட வாக்கு. இந்த அம்மா காப்பாத்தணும். ஆத்தாவே குறி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தி வச்சா அந்த பாவம் நம்ம வீட்டை தான் சுத்தம். அதனால தள்ளி போட்டுறலாமா.